என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல். பாருங்க, ஊதியம்னா நமக்கு தெரியும், ஊதியம்னா நன்மை, சரியா? ஊதியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல். இதில் ஏற்கனவே கேண்மைங்கிற வார்த்தை படிச்சிருக்கோம். கேண்மைங்கிறது நட்பு, சரியா? ஒருகி, இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான் வேற ஒரு தேர்வில். ஒருகி விடல். விலகி அல்லது விலக்கி அல்லது மீண்டு வெளியேறி, எப்படி வேணாலும் வச்சுக்கிறோங்க. ஆனால் இந்த திருக்குறளுக்கு பொருந்துகிற மாதிரி இந்த பொருத்தி பாருங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார். அது யார் பேதையார்? அறிவில்லாதவர். சிறப்பு, அறிவில்லாதவர். இங்கே கவனிங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல். ஒருத்தருக்கு ஊதியம்னா என்ன? ஒருத்தருக்கு நன்மை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அப்படின்னா அவர் அறிவில்லாதவருடைய நட்பிலிருந்து விலகிவிடல். இதுவரையிலும் எப்படிப்பட்ட நண்பர்கள் நட்பு வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இப்போ எப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகிடணும், அதனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்கிறார். ஒருவருக்கு ஊதியம் என்பது என்ன அப்படின்னா அறிவில்லாத நண்பர்களை விட்டு விலகிவிடுதல். அறிவில்லாத நண்பர்களை விட்டு விலகுதல் தான் ஒருத்தருக்கு ஊதியம், அதுதான் நன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள் பாருங்கள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? இங்கே பாருங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். உள்ளற்க, இங்கே பாருங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. உள்ளற்கன்னா உள்ளத்தால் நினைக்க. உள்ளத்தால் நினைக்க, உள்ளத்தால் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? உள்ளம் சிறுகுவ. சரியா? அதாவது சரியான நியாயமான செயல்களையே செய்ய வேண்டும். அதாவது உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, அதாவது நம்மளுடைய உள்ளம் குறுகிய அளவிற்கு செயல்களை செய்யக்கூடாது. சரியா? நியாயமான செயல்களை செய்ய வேண்டும். கொள்ளற்க கொள்ளுதல் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல். கொள்ளற்கன்னா பெற்றுக்கொள்ளாத அப்படிங்கிறாரு. எதை? அல்லற்கண் அப்படின்னா துன்பம் வரும் காலம். அல்லல்னு சொல்லுவோமா? அல்லல்னா துன்பம். அதே மாதிரி அல்லற்கண் துன்பம் வரும் காலத்தில். ஆற்றறுப்பார் அப்படின்னா நம்மை விட்டு விலகியவர். அவருடைய நட்பு. இப்படி பிரித்து பாருங்க. கொள்ளற்க ஏற்றுக்கிறாதீங்க. கொள்ளற்க எதை? துன்பம் வரும் காலத்தில் நம்மை விட்டு விலகியவரினுடைய நட்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். புரியுதா அது? அப்போ உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, அதில் என்ன சொல்கிறார்? ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, மனதிற்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. சரியா? அதில் தெளிவாக இருக்கணும். உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக்கிறங்க. சரியா? தீமை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. சுருக்கமாக நம்ம புரிகிற மாதிரி சொன்னால், உள்ளம் வருந்தும் அளவுக்குள்ள செயல்களை செய்யக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அதான் உள்ளத்தில் நினச்சிக்கிறங்க. கொள்ளற்க விட்டுருங்க. எதை விட்டுருங்க? துன்பம் வரும் காலத்தில். அல்லற்கன்னா துன்பம் வரும் காலத்தில். ஆற்றறுப்பார் அப்படின்னாக்க நம்மை விட்டு விலகியவர் நட்பு. அதாவது துன்பம் வரும் காலத்தில் நம்மை விட்டு விலகியவரினுடைய நட்பிலிருந்து வெளியில் வந்துருங்க. கொள்ளற்க, அதை ஏற்றுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? திருக்குறள் மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. புரியுதா?
உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இப்படி பிரித்து படித்தோம்னா நமக்கு பொருளும் எளிமையாக புரியும். எப்படி சொல்கிறேன்? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ முடிச்சு, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. சரியா? உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை செய்ய வேண்டாம். சரியா? துன்பம் வரும் காலத்தில் நம்மை விட்டு விலகியவனுடைய நட்பை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். இது புரியுதா? அது அடுத்த குறளுக்கு வாங்க. சரி, கவனிங்க. எந்த குறள் பார்த்தோம்? அலச்சொல்லி கேட்டின் உண்டுவோர் உறுதி, ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரிவிடல், உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. பல முறை இப்போ ஒரு தடவை நீங்கள் கேட்டால் மட்டும் முடியாது, நம்மளும் விட்டுற போகிறதில்ல. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம், கொஸ்டின்லையும் வச்சுக்கிட்டே இருப்போம், எப்படியெல்லாம் கேள்வி வருதுன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். ஆமாம், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எக்ஸாம் எழுதி நமக்கு வேறு வேலை இல்லை, நீங்களும் ரீகால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். குறளுக்கு போகிறோம். கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும். பெரும்பாலும் ஏற்கனவே வந்த சொல்லு திருப்பி திருப்பி இதில் வந்துருச்சு. அப்படி வந்த சொல் எதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க கேண்மை, நல்லா தெரிஞ்ச சொல்லு. நட்பு. உள்ளினும் உள்ளம் சுடும், உள்ளத்தில் அது சுடும், துன்பம் தரும், அதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ எது தெரியலை? கெடும் காலை கைவிடுவார். கெடும் காலை கைவிடுவார்னா துன்பம் வந்திருக்கக்கூடிய காலத்தில், நல்லா கவனிங்க, கெடும் காலை கைவிடுவார். நல்லாவே புரியுது தானே இது? கெடும் காலை, கெட்ட நேரத்தில் கெடும் காலை கைவிடுவார்னா கேடு வந்த காலத்தில், நமக்கு துன்பம் வந்த காலத்தில் நம்மை கைவிட்டவரினுடைய நட்பு. இதை வச்சு புரியுதான்னு பாருங்கள். நமக்கு துன்பம் வரும் காலத்தில் கைவிட்டு விலகியவரினுடைய நட்பு, இது வச்சு கொண்டாட்டேன். சரியா? அதோடு வச்சுக்கிறங்க. தனக்கு துன்பம் நேர்ந்த காலத்தில் நம்மை விட்டு விலகியவரினுடைய நட்பு. இங்கிட்டு பாருங்கள், அடும் காலை. இதுதான் நமக்கு என்னமோ புதுசாக ஒரு சொல்ல மாதிரி இருக்குது. அடும் காலைனா இறக்கக்கூடிய தருவாய், உயிர் போகக்கூடிய நேரம். சரியா? பெட்டில் கிடக்கிறாரு, சரியா, கடைசி நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிமா இல்லை? ஆமாம், ரொம்ப சிரமமான சூழ்நிலை, உயிர் போகும் தருவாயில் இருக்கார். அப்படிங்கிற காலகட்டம் தான் என்னது? அடும் காலை. அடும் காலை, இறக்கக்கூடிய தருவாய், கடைசி கட்டம், இறக்கக்கூடிய தருவாய். இங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் உள்ளினும் அப்படின்னா நினைத்தாலும், நினைத்தாலும், உள்ளினும் அப்படின்னா நினைத்தாலும், உள்ளம் சுடும் அப்படின்னா மனசு வருத்தப்படும். இப்போ பாருங்கள், முழுசாக பாருங்கள் இதை. கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும். துன்பம் வந்த நேரத்தில் நம்மை கைவிட்டு ஒதுங்கியவரினுடைய நட்பை இறக்கும் தருவாயில் நினைத்தாலும் உள்ளம் சுடும். புரியுதா என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? கஷ்டப்பட்ட இப்போ நம்ம தான் பெர்சன், நமக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு யோசிக்கிறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? நமக்கு ரொம்ப துன்பம் வந்த காலத்தில் நம்ம நண்பன் நம்மளை விட்டு விலகி போயிட்டானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த நினைப்பு அந்த மரண வேதனையை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறார். கொஞ்சம் பாருங்கள் இதை. உயிர் போகும் தருவாயில் கூட ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்தா அந்த உயிரே கூட போயிடலாம் போல இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக அவன் நம்மளை விட்டு போனதுடைய அந்த நட்பு பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா? அந்த நட்பு கேடாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நினச்சி பார்த்தா மரண வேதனையை விட அந்த வேதனை அதிகமாக இருக்குங்கிறார். எப்படி யோசிக்கிறார் பாருங்கள் வள்ளுவர். அதனால தான் இதை உலக பொதுமுறை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இது எழுதப்பட்ட மொழி தமிழ். அது பழைய வடிவமாக இருந்தாலும் தமிழில் உள்ள திருக்குறள் இது. ஒரு இடத்துல கூட தமிழ் அப்படின்னு இல்லை. அவர் நினச்சிருந்தா
பெருமை பேசினா தமிழை பற்றி பெருசாக எழுதியிருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. எந்த இடத்துலையும் தமிழ் இல்லை, தமிழன்கிற பேர் இல்லை, எந்த இடத்துலையும் ஜாதி பேர் இல்லை. சரியா? அதனால தான் வந்து திருக்குறளை உலக பொதுமுறை, உலகத்தினுடைய முதன்மை நூலாக வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய நீதி கருத்துக்களை சொல்லப்பட்டதுனால தான் இதை சொல்கிறாங்க. சில பேர் முரண்பாடாகவும் இருக்காங்க. முரண்பாடுனா எதில் முரண்படுறாங்க? திருக்குறளில். திருக்குறள் வந்து இம்மை மறுமையை சொல்லியிருக்கார் வள்ளுவர். இம்மை மறுமையெல்லாம் இருக்கா சார்? இந்த பிறவி போன பிறவி அடுத்த பிறவிலாம் இருக்கா அப்படிங்கிற கேட்குறவங்க இருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் அப்படி நினச்சி எழுதினாராங்கிற தெரியல. ஏன்னா எத்தனையோ பேர் உரை எழுதுகிறாங்க. தருமர், திருமலையர், தாமந்தர், நச்சர், காளிங்கர், மணக்குடவர், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், இந்த பதின்மர் அப்படிங்கிறாங்க. 10 பேர் எழுதின உரையில் மிகச்சிறந்த உரைன்னு பரிமேலழகர் உரையை சொல்கிறாங்க. அப்படியே விட்டாங்களான்னா இல்லை. இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் எழுதியிருக்காரு, மு வரதராஜனார் எழுதியிருக்காரு, நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பா எழுதிட்டார், இப்போ கடைசி நேரத்தில் வைரமுத்து எழுதிட்டார். எத்தனை பேர் உரை எழுதினாலும் திருக்குறளில் சொல்ல வந்த செய்தி ஒன்று தான். ஆனால் இவங்க பார்வை வேறு வேறையாக இருக்குது. சரியா? 7 பிறப்பை சொல்கிறாரா, 7 தலைமுறையை சொல்கிறாரா அப்படிங்கிறதுல இவங்களுக்குள்ளே நிறைய முரண்பாடு இருக்குது. எப்படி பார்த்தாலும் வள்ளுவரினுடைய கருத்து உலக நீதி தான், அது உலகத்துக்கே உள்ள பொதுவான செய்தி தான். அப்படிங்கிறப்ப இந்த நட்பதிகாரத்தில் சொன்ன 10 குறளுமே நச்சு நச்சு நச்சுன்னு இருக்கும். நமக்கே நிறைய அனுபவங்கள் இதில் இருக்கலாம். சரியா? அதை ஒப்பிட்டு நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். இனிமேல் நம்ம நட்பு கொள்வது எப்படி இருக்குங்கிறதுக்கும் அவர் இதில் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், கெடும் காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். மரண வேதனையில் இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் நினைத்தால் கூட துன்ப நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்த நட்பை எண்ணினால் எது பரவாயில்லையா? இறப்பு பரவாயில்லையா? இறப்பை விட மோசமான ஒரு வேதனையை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். துன்ப நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்தவனினுடைய நட்பை நினைத்தால் சாகக்கூடிய நேரத்திலும், அதான் உள்ளினும், சாகக்கூடிய நேரத்திலும் உள்ளம் சுடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, அடுத்தது பாருங்கள். மறுவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஆமாம், இனியும் இந்த கேண்மைக்கு பொருள் தெரியாமல் இருக்கக்கூடாது. கேண்மை என்பதன் பொருள் நட்பு. மறுவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மறுவுக அப்படின்னா பெற்றுக்கொள்க, மறுவுக அப்படின்னா பெற்றுக்கொள்க. அதுக்கு ஆப்போசிட் கீழே இருக்கும் பாருங்க. ஒருவுக அப்படின்னா விலக்கி விடுக. மறுவுகன்னா சேர்த்துக்கிறது, ஒருவுக அப்படின்னா விளக்குறது, விளக்குறது, நீங்கிறது, விளக்குறது. இப்போ மறுவுகைக்கு எதிர்ச்சொல் ஒருவுக, சேர்த்தலுக்கு எதிர்ச்சொல் விலகுதல். அது மாதிரி தான் ரைமிங்காக வரணும். சரியா? மறுவுக எதை சேர்த்துக்கிற சொல்கிறாரு? மாசு அற்றார் கேண்மை, மனதில் குற்றமில்லாதவனினுடைய நட்பு, இதை சேர்த்துக்க. அதுதான் மறுவுக மாசற்றார் கேண்மை. மறுவுக மாசற்றார் கேண்மை, மனதில் குற்றமில்லாத தீய சிந்தனை இல்லாத அந்த அவங்களோட நட்பை சேர்த்துக்கிறங்க. மறுவுக மாசற்றார் கேண்மை, மாசற்று. சரியா? மனசு சுத்தமாக இருக்கா, அவனை நண்பராக வச்சுக்க அப்படிங்கிறார். மறுவுக மாசற்றார் கேண்மை. சரியா? அடுத்து பாருங்க. ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மறுவுகன்னா சேர்த்துருக்குன்னு சொல்கிறோம், ஒருவுகன்னா விளக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். யாரை விளக்கணும்? தனக்கு ஒப்பு இல்லாத, தனக்கு சமம் இல்லாத, நம்ம சிந்தனைக்கு நேர் சிந்தனை இல்லாத அந்த நண்பனிலிருந்து என்ன செய்யணும்? விளக்குங்க, விலகுங்க. சரியா? எதை சேர்க்கணும்? மாசற்றார் கேண்மையை சேர்க்கணும். எதை விளக்கணும்? ஒப்பில்லார் நட்பை விளக்கணும். என்ன பண்ணியாவது விளக்கணும். ஒன்று ஈத்தும், ஒன்று ஈத்தும்னா காசோ, அவனுக்கு பிடிச்சது ஒரு புத்தகமோ இல்லை பழமோ,
எதையோ ஒன்று ஈத்தும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஈத்து, அவருக்கு பிடிச்சதை கொடுத்தாவது, ஏற்கனவே எதையாவது கொடுத்தாவது நட்புலேருந்து விலகுன்னு சொல்கிறார் இல்லையா, ஏற்கனவே ஏதாவது கொடுத்து சேர்த்துக்கன்னு சொன்னார் ஒரு இடத்துல. அந்த குறள் ஞாபகம் இருக்கா? பார்த்துருவோமா? இங்கே கவனிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த குறளில் என்ன சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று கொடுத்து அவனை விலக்கி விட்டுறா, நீ என்கிட்ட வரவே வராத, உனக்கு எவ்வளோ வேணும், இனிமேல் என்னோட சேராத, எந்தா ஒரு 50,000 வச்சுக்க, கிட்ட வராத அப்படின்னு சொல்லு கெட்டவனே அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல நல்லவனே ஏதாவது கொடுத்தாவது சேர்த்துக்கன்னு சொன்னாரா? அது எந்த குறள்னு பார்ப்போம். நீங்கள் தான் ரொட்டேட் பண்ணுவேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த குறள் என்ன சொல்கிறாரு, குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. நல்ல குடியில் பிறந்து பாவம் செய்ய அஞ்சுகிறவனை நீ ஏதாவது காசு கொடுத்தாவது, ஏதாவது ஒன்று கொடுத்தாவது நட்பை ஏற்படுத்திக்கங்கிறாரு. ஆனால் கடைசி குறளில் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, அவன் கெட்டவன்னு தெரிஞ்சா எதையாவது ஒன்றை கொடுத்துட்டு கலட்டி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 10 குறளுமே பல விஷயத்தை நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்குது. இது சும்மா பரீட்சைக்காண்டி, தேர்வுக்காண்டி, வேலைக்காண்டிங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்காண்டியே அதை படிக்கணும். டிஎன்பிசியே க்ளோஸ் பண்ணிட்டா கூட நம்ம இது வேண்டாம்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த குறள்லாம் படித்து மனசில் வச்சுக்கணும். நம்ம அடுத்தடுத்த நம்ம சந்ததிகள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான குறள்கள் நம்ம படிக்கணும். இப்போ இதிலிருந்து சில கேள்விகளை கேட்டு பார்ப்போமா?